ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CY25C02 அப்ளைடு கெமிஸ்ட்ரி CE2க்குரிய யூனிட் வைஸா நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் பார்ட்டியில் 1 வேர்ட்ஸ். ஸோ 1 வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மொதல் 10 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்த 10 கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 1 வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. கேட் பேட்டர்னில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. MCQ மாடலில் தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்களால் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதோட டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. குட் ப்ரிக்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிளாஸஸ் ரொம்ப முக்கியம். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் டைப்ஸும் நிறைய டைம்ஸ் கேட்டுக்கோங்க. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதோட பர்பஸ் டைப்ஸ் ஃபங்க்ஷன் இந்த மூணுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரிக்ஸ் கண்டிப்பாக அந்த பிரிக்ஸ் கான்செப்ட் இருக்கும். சிமெண்ட்டும் பிரிக்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதோட கேரக்டரிஸ்டிக்கு, யூசஸ், கிளாசிஃபைட், டைப்ஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கான்கிரீட் இதோட டைப்ஸ், ப்ராப்பர்ட்டி, ஃபேக்டர்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. கான்கிரீட்டு, பிரிக்ஸ், சிமெண்ட் இது மூணுமே நல்லா தரவு பண்ணிருங்க. ஸோ இது கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறனால மேபி ஏதாச்சும் 1-2 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். கொஞ்சம் பார்க்குறப்போ டெப்த்தாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 4 யூனிட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ அடிஷ்னலாக ஏதாச்சும் யூனிட்ல இருந்து வரும். அதனால எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட்ஸ்லாம் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நல்லா அந்த 10மே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக அடுத்து இந்த 10மே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த ஹைபிரிட் காம்போசிட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட நீடு எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. PMC ஸோ இதோட அப்ளிகேஷனும் ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துக்கோங்க. காம்போசிட் மெட்டீரியல் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் சம்டைம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில். அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு இதோட டெஃபினிஷன் அந்த இது பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. PMC, MMC, CMCயோட ஃபுல் ஃபார்ம் அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் MMC ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ரிப்பீட்டடு MMC கண்டிப்பாக இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து மேட்ரிக்ஸ் மெட்டீரியல்ஸ் அதோட டைப்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன், டைப்ஸ், கேரக்டரிஸ்டிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நிறையா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஒரு 10 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி இதெல்லாம் கவர் பண்ணிட்டு நிறையா வந்து படிச்சுக்கோங்க. MCQ மாடலில் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ் இதில் வந்து பயோ பேஸ்டு மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அட்வான்டேஜஸ், கேரக்டரிஸ்டிக், யூசஸ் பார்த்துக்கோங்க. எனர்ஜி எஃபிஷியன்சிலாம் நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க. கார்பன் ஃபுட் பிரிண்ட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. தெர்மல் இன்சுலேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. கிரீன் பில்டிங், சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அட்மிக்சர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட டைப்ஸ், பெனிஃபிட்ஸ், பர்பஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த யூனிட்ஸ்லாம் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ், பர்பஸ், ப்ராப்பர்ட்டிஸ், டைப்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நான் எல்லோ கலரில் செட் பண்ணால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி இதை நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக படிக்க வேண்டியது இம்பாக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் அஸ்பெக்ட்ஸு, அதோட இம்பார்ட்டன்ஸ் படிச்சுக்கணும். அடுத்து வந்து வேரியஸ் அட்மிக்சர்ஸ் யூஸ்ட் இன் கான்கிரீட் இந்த 2 படிக்கணும். அந்த ஆர்டரில் படிக்கணுங்கிறதுக்காக இந்த யூனிட் வந்து ஸ்பேஸ் விட்டு படிச்சிருக்கேன். எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 4th யூனிட். இதில் வந்து பார்ட்டியை பொறுத்தவரைக்கும் 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். தெர்மல் கண்டக்டிவிட்டி இந்த மாதிரி இருக்க கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்சார்ப்ஷன் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்த 10 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எமிஷன் இந்த மாதிரி கான்செப்டை. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் போரோசிட்டி ரொம்ப முக்கியம். அதோட ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. எமிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த யூனிட்ல இருந்து மேபி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து அப்சார்ப்ஷன் அண்ட் இட்ஸ் ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அதில் ஃபார்முலாஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி 3 மார்க்ஸ் கொஞ்சம் அடிஷனல் நிறையா படிச்சு வச்சுக்கோங்க. இதில் கொடுத்துருக்க எதையுமே கவர் பண்ணிருங்க ஃபுல்லாக. பார்ட் பி பொறுத்தவரை கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்துருக்கும். இல்லை தெர்மல் கண்டக்டிவிட்டியில இருந்து இருக்கும். உங்களுக்கு மொத்தமே 4 யூனிட்ஸ் தான். ஆனால் அவங்க வந்து 5 யூனிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேட்கறனால கண்டிப்பாக வேற யூனிட்ல இருந்து கேட்கலாம். இல்லை ஒரே யூனிட்ல இருந்து 2 கொஸ்டின் கூட அடிஷனலாக கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லா கொஸ்டின் கவர் பண்ணுங்க. இப்போ நம்ம இதில் ரெகுலராக கொடுக்குறோம், இதே கொஞ்சம் கவர் பண்ணிங்க. ஏன்னா அடிஷனலாக நீங்கள் படிச்சீங்கன்னா எல்லா இதுவும் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 4 யூனிட்ஸ் தான் அப்படிங்கிறனால ஸோ ப்ராப்ளம்ஸும் கேட்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஸோ 3 மார்க்ஸ் 12 மார்க்ஸ்ங்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ பார்க்கலாம். இந்த டைம் நான் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.